வந்திருக்கிற அனைவருக்கும் என்னோட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப அதாவது எஸ், தமிழ் புத்தாண்டு குடும்பத்தோட கொண்டாடுற ஒரு விஷயம், நண்பர்களோட கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். அன்றைய நாள் வந்து ஒவ்வொருத்தரும் விடுமுறைன்றதுனால ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்களோட கொண்டாடணும்னு நினைப்பாங்க. ஸோ அதே விதத்தில் நேராக வீட்டிலேருந்து எனக்கு பிடிச்ச நபர்களோட ஃபஸ்ட்டு தொடங்கலாம் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த, வேறு ஒன்றும் இல்லை. பத்திரிகையாளர், ஏன்னா கவிதா அவர்கள் சொன்ன மாதிரி நான் மாறுறது முக்கியம் இல்லை, நீங்கள் யாருமே மாறவே இல்லை. செல்லமேலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அதே கவிதா அவர்கள், அதே ஒற்றந்துரை அவர்கள், அதே அத்தனை மீனாட்சி சுந்தரம்லேருந்து எல்லாரும் ஒன்று, ஜான்சன் சார்லேருந்து நான் பார்க்குற எல்லா நபர்களும் அதே நபர்கள் தான். எனக்கு தோல்வி வந்தாலும் சரி, வெற்றி வந்தாலும் சரி, என்னை விட்டுருங்க. எந்த புதுமுக நடிகர் நடிகை வந்தாலும், யார் வந்தாலும் நீங்கள் ஊக்கப்படுத்தி வந்து நீங்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை செயல்படுத்துகிறீங்க பாருங்களேன் ஒரு பத்திரிகையாளராக. அதுதான் நான் வந்து உங்களை நான் பாராட்டுறேன் உண்மையிலே. ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி தி அதர் வே அரவுண்ட். நீங்கள் மாறவே இல்லை. இந்த நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நாளாக மட்டும் இல்லாமல், இந்த வருடம் முழுக்க அடுத்த வருட புத்தாண்டு வரைக்கும் ஒரு பாசிட்டிவிட்டியோட, பழசை மறந்து புதுசாக நல்ல மெமரிஸை உண்டாக்குற மாதிரி பாசிட்டிவிட்டியோட நீங்கள் வந்து நல்ல வளர்ச்சியோட, நல்ல சந்தோஷத்தோட, நல்ல ஆரோக்கியத்தோடு உங்கள் குடும்பத்தோடு நல்லா இருக்கணும்னு நான் மனசார வாழ்த்துறேன். அதான் கவிதா சொன்ன மாதிரி 3 முறை என்னால் வர முடியல. உண்மையிலே வரக்கூடாதுன்னு அப்படின்னுலாம் இல்லை, வர முடியல. அஃப்கோர்ஸ் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து நிறைய வேலைகள் இருக்கும் நிறைய இடத்துல. ஏன்னா கடவுள் புண்ணியத்தில் 2, 3, 4 எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ எல்லா லாங்குவேஜுக்கும் எல்லா ஊருக்கும் போய் வந்து நம்ம எடுத்த படம் வந்து சும்மா நான் என் அலுவலகத்தில் உட்காந்து இந்த மாதிரி மைக்கு பிடிச்சி நான் சொல்லக்கூடாது, அது சொல்லவும் முடியாது. அந்தந்த ஊருக்கு போய் அவங்கள சந்தித்து அந்த பத்திரிகையாளர்களோட உரையாடல், அவங்களோட இருந்து பேசுகிறது, அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. அதே சமயத்தில் அவங்க வந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயம். அதனால தான் இன்றைக்கி வந்து அவங்கக்கிட்ட உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் உள்ள அந்த தெலுங்கு மீடியாவுக்கு நான் ஒரு விண்ணப்பம் தான் வச்சேன். நான் எங்கிட்டையும் போகல, என் கேர்ள் ஃப்ரெண்டோடவும் போகல, எங்கிட்டையும் போகல. நான் வந்து பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக அந்த நிகழ்ச்சிக்காக நான் இந்த தேதி வந்து நான் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியில் போகணும், போய் கலந்துக்கணும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற ப்ரோக்ராம் கொஞ்சம் தள்ளி வைங்க. நான் அது ஐ காம்பன்சேட் தட். அது கண்டிப்பாக நான் வரேன், தயவுசெய்து தப்பாக நினைக்க வேணான்னு சொன்னேன். ஸோ இது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். 100 மெம்பர்ஸ் இருக்கிற சங்கம். ஆக்சுவலாக கவிதா சொன்னதில் வந்து நான் ஐ டிஃபர் இன் தட். ஆஃப்டர் ஆல் ஒரு லேடி என்னால் அப்படியெல்லாம் இல்லை, எல்லாருமே சமம் தான். ஒரு லேடி இவ்வளோ தூரம் வந்து குடும்பம், ஆஃபீஸு, சங்கம் நடத்துறதுனா சாதாரண லேடி கிடையாது. இது வந்து ஆஃப்டர் ஆல் ஒரு லேடி கிடையாது, ஒன் ஆஃப் அ கைண்ட் லேடின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சங்கம் நடத்துறது, இப்போ தான் நானும் பிரதர் ஒற்றந்துரை பேசிகிட்டு இருந்தோம். எப்படி நடத்துறது, அது எப்படி செயல்பாடுகள் இருக்கும், எத்தனை பேர் பின்னாடி முதுகில் குத்துவாங்க, எத்தனை பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க, எத்தனை எதிர்பார்ப்புகள் இருக்கும், எத்தனை எதிரிகள் இருப்பாங்க, எத்தனை தடைகள் இருக்கும், இதெல்லாம் தாண்டி ஒரு சங்கம் வந்து இயங்கிட்டு இருக்குன்னா அது வந்து அந்த சங்கத்தோட உறுப்பினர்களோட நன்மைக்காக வந்து இந்த நிர்வாகிகள் போராடுறது தான். ஒவ்வொரு விஷயமும் யோசிக்கிறது அவசியமே கிடையாது. அவங்க வேலையை பார்த்துட்டு சம்பளம் வாங்கிட்டு போகலாம். ஆனால் ஒரு சங்கம் நடத்துறது வந்து ஏன்னா அந்த சங்கம் சார்ந்த உறுப்பினர்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். அவங்களுக்குள்ளே வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு குடும்பமாக வந்து இயங்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. அதனால தான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக சொன்னேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு அலுவலகத்தை வந்து நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் நிகழ்ச்சி நடத்தணும். உங்களோட ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு ஹாலில் வந்து நீங்கள் ஆஃபீஸுன்றது இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, இவ்வளோ பெரிய ஆஃபீஸு அலுவலகம் தேவையில்லை. அலுவலகம் வந்து ஈஸியாக வாங்கலாங்க, மனசு வச்சா ஈஸியாக வந்து. நாங்கள் இன்னி வரைக்கும் வந்து போராடிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி அந்த கட்டடம் நடிகர் சங்கத்தில் எவ்வளோ போராட்டங்கள்,
சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா என்னோடய வீடு கட்டுறது ரொம்ப ஈஸி, கார்த்தியோட வீடு கட்டுறது ஈஸி, இல்லை நாசர் சார். ஆனால் எல்லோரும் சேர்ந்து வந்து பொதுவான ஒரு பொது சொத்தை காப்பாற்றுறது வந்து எவ்வளோ பொறுப்பான வேலை, எவ்வளோ கஷ்டமான வேலைன்றது எங்களுக்கு தெரியும். பட் வி டோன்ட் கிவ் அப். அந்த மாதிரி ஐ ரிக்வெஸ்ட் தெம், டோன்ட் கிவ் அப். அடுத்த வருஷம் வந்து அதுக்கான முயற்சிகள் நிறைய இருக்குது. அதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கான பலனும் உண்டு. அதுதான் சொன்னேன். ஒரு ஜஸ்ட் டிஸ்கஸிங், ஒரு ஷார்ட் ப்ரீஃப் டிஸ்கஷன் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு ஹால் நீங்கள் வந்து சின்ன படங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஹால் கிடைச்சாலே போதும். நீங்கள் ஒரு கணிசமான ஒரு ரெண்ட் வாங்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தினாலே உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் சங்கத்துக்கு. ஸோ உங்கள் எல்லோருக்கும் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 100% நீங்கள் வாக்கு பதிவு பண்ணது வந்து மிகப்பெரிய விஷயம். இது ஆக்சுவலாக நீங்களே பதிவு பண்ணணும் வெளியில். எங்கள் சங்கத்தில் முதல்ல 100% வாக்கு பதிவு பண்ணோம். ஏன்னா நான் ஏப்ரல் 19ஆம் தேதி வந்து நான் ஒரு வாக்காளராக, நான் ஒரு சமூக சேவகனாக நான் வந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வந்து 100% வந்து வாக்களித்தாங்க. அது யாருக்கு வாக்களித்தாங்கன்றது வேறு. பட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வந்து என்றைக்குமே சிட்டியில் வந்து குறைவாக இருக்கும், 50% தான் இருக்கும். ஆனால் கிராமத்தில் பார்த்திங்கன்னா 70% அதுக்கு மேலே இருக்கும். ஏன்றது இன்னும் இப்போது வந்து தயவு செஞ்சால் திரும்ப பழசை வந்து கிளற வேணாம். இப்போது வந்து எல்லோரும் வெளியில் வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸே 10 லட்சம் ஓட்டர்ஸ் இருக்காங்கன்றது நான் ஒரு நிகழ்ச்சியில் போகும்போது நான் கேள்விப்பட்டு 5.5 லட்சம் 5 லட்சத்துக்கு மேலே இருக்கிற ஃபஸ்ட் டைம் ஓட்டர் சிக்னேச்சர் வாங்கி பிளட்ஜ் பண்ணி நான் இந்த வருடம் வந்து கண்டிப்பாக நான் ஓட்டு போடுவேன்னு சொன்னாங்க. ஸோ அது இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக அந்த சதவீதம் வந்து அந்த எண்ணிக்கை இப்போ அந்த வாக்கு பதிவு வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுதான் முக்கியம். உங்கள் எல்லோருக்கும் நான் சொல்லிக்கிறது, ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு மேடையில் வந்து என் படத்தை பற்றி நான் சொல்கிறத விட ஃபஸ்ட்டு முதல்ல சொல்கிறது சமுதாயத்தில் வந்து சமுதாயம் நல்லா இருந்தால் தான் நாங்கள்லாம் நல்லா இருக்க முடியும். சமுதாயம் இல்லாமல் வந்து நாங்கள் மட்டும் எங்கள் வீடு மட்டும் நல்லா இருந்தால் அது வந்து நிலைக்காது. ஸோ இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் எல்லோரும் வந்து உங்களோட ஓட் எக்ஸசைஸ் யுவர் ரைட் டு ஓட். அது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் நாளைக்கு தேர்ந்தெடுக்க போகிற அந்த நபர்கள் நாளைக்கு தேர்ந்தெடுக்க போகிற அந்த கவர்மெண்ட் வந்து அடுத்த 5 வருடங்கள் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு வருஷம் கழிச்சு என்னடா இது தப்பு பண்ணிட்டோம் ஓட்டு போட்டுருக்கலாமே அப்படியெல்லாம் நினைக்க முடியாது. படம் வந்து மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கூட பார்த்துக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு இன்டர்வியூ கூட ஒரு வருஷம் கழிச்சு கூட பார்த்துக்கலாம், பதிவு இருக்கும். ஆனால் ஓட்டுன்றது ஒரு நாள் தான். வெயில் சொன்ன மாதிரி வெயில், மழை, லைனு எதுவுமே பார்க்காம தயவு செஞ்சு போய் அந்தந்த பூத்தில் வந்து நீங்கள் உங்களோட வாக்குப்பதிவு பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு நீங்கள் கொடுத்த ஊக்கம், ஒரு நடிகனாக, ஒரு தயாரிப்பாளராக, அதுக்கப்புறம் ஒரு பொதுச் செயலாளராக, அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சங்க தலைவராக, அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து 25 வருஷம் கழித்து நான் ஒரு இயக்குனராக வந்து என் பயணத்தை வந்து நான் ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கான வந்து ஊக்கமும் நீங்கள் கொடுப்பீங்க நான் எப்போவுமே நான் நம்புகிறேன். ஒரு விஷயந்தான், எண்ணம் போல் வாழ்க்கை. உள்ளே என்ன இருக்கோ அதுதான் விஷயம். உள்ளே ஒரு விஷயம் வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறது அது வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. கிட்டத்தட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறது 100 துப்பறிவாளன்கிட்ட. ஏன்னா வந்து நான் துப்பறிவாளன் கிடையாது, நீங்கள் தான் துப்பறிவாளன். ஏன்னா நான் உங்ககிட்ட நான் பொய்யே சொல்ல முடியாது. ஈஸியாக கண்ணை பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. அது எதுவாக இருந்தாலும், பர்சனலாக இருந்தாலும், ப்ரொஃபஷனலாக இருந்தாலும். ஸோ அந்த வகையில் இட் இஸ் ரியலி நைஸ். இன்றைக்கி வந்து ஒரு நல்ல தொடக்கமாக இருக்குது. ஏன்னா எனக்கு என்னென்னா, நான் பாசிட்டிவிட்டி தான் என்றைக்குமே பார்ப்பேன். எனக்கு ஒரு நெகட்டிவிட்டி எங்கிட்டையாவது வந்துடுச்சுன்னா நான் ஓடிடுவேன். எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற இந்த பாசிட்டிவிட்டி வச்சு தான் நான் வந்து அடுத்தடுத்த வேலைகள் வந்து ரிலீஸுக்கு நோக்கி ஏப்ரல் 26 ரத்தம் ரிலீஸ் ஆகிறதுனால அதை நோக்கி நான் போயிட்டே இருப்பேன். அதனால தான் வந்து இந்த மாதிரி உங்களோட சேர்ந்து உங்களோட கூட இருந்து இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு சந்தோஷம் அளிக்கிறதோ இல்லையோ, எனக்கு வந்து மிக சிறந்த சந்தோஷம், ஆத்ம திருப்தி அளிக்கிறது. அதுதான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். காலங்காத்தால் எழுந்திரிச்சோடனே வந்து கோயிலுக்கு போகிறத விட இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து உங்களை சந்திக்கிறது தான் ரொம்ப இன்னும் பாசிட்டிவிட்டி வந்து ஏறும் ஒரு உடம்புக்குள்ள. ஸோ இந்த சங்கம் வந்து டெஃபினட்டாக கவிதா சொன்ன மாதிரி 100 மெம்பர்ஸ் இருக்காங்க. நாளைக்கு மேற்கொண்டு இருக்கும். டெஃபினட்டாக வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து கட்டுக்கோப்பான ஒரு சங்கமாக இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயமாக இந்த சங்கம் சார்பாக சும்மா வந்துட்டு சொல்லிவிட்டு நான் பாட்டு போயிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து காணாமல் போயிட்டான் விஷால் அப்படின்னு இல்லை. வாட் ஐ கேன் டூ பெஸ்ட் as an actor, as part of the fraternity, because we are all one family. நீங்கள் பத்திரிகையாளர், நான் நடிகன், அவ்வளோதான் வித்தியாசம். அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா,
அப்பா அம்மா அப்படி இருக்கிற மாதிரி தான் ஒரு நம்மலாம் வந்து கலை குடும்பம், அவ்வளோதான். இந்த கலை குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் இருக்கீங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன பண்ண முடியுன்றது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் வந்து ஐ வில் டூ இட் பிகாஸ் யூ ஆல் நீட் டெஃபினெட்லி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உள்ளே வரும்போதே நான் கேட்டேன், இது உங்களோட ஆஃபீஸான்னு. இல்லைன்னு சொன்னாங்க. அடுத்த வருஷம் வந்து ஆஃபீஸுக்கான வேலைகள் என்னன்றது நான் சொன்னேன், என்னென்ன பண்ணணுன்றது. ஸோ அது டெஃபினட்டாக அது நடக்கும். தேங்க்யூ. எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த நிகழ்ச்சி முடித்தோடனே உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும். எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு எல்லோருக்கும் நல்லது செய்கிற ஒரு குணத்தோடு நீங்கள் இருக்கணுன்றது நான் எதிர்பார்க்குறேன். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.